நீங்க இருப்பீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருக்கும். आज कम्युनियन को हाथ में लेके लोग रोना शुरू हो जाते हैं। அநேகர் இந்த திருவிருந்த கையில எடுத்துட்டு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. हम्म, तब तक आराम से अच्छा से गीत उत गाते हैं, फिर कम्युनियन हाथ में लेते ही यीशु मसीह करके एक नाटक शुरू हो जाता है। அந்த திருவிருந்த கையில எடுத்த உடனே ஜனங்க அதுவரையும் நல்லா தான் ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சுருவாங்க. उनको लगता है अभी रो रो के लेना तभी हम है ना, ओ यीशु मसीह की जो ये को हम प्राप्त कर रहे। भैया ऐसा कोई नाटक की जरूरत नहीं है। நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அப்படி அழுது, உருகி அப்படிலாம் செஞ்சா தான் அது நம்ம வாழ்க்கையில அது இதாகும் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. वो जीवन का वृक्ष में आप भाग ले रहे हैं उस समय। அந்த நேரத்திலே ஜீவ விருட்சத்தின் அந்த அதிலே பங்கடைகிறீர்கள். जब कभी भी आप कम्युनियन लेते हैं, आप जीवन का वृक्ष में आप भाग ले रहे हैं। எந்த எப்பொழுதெல்லாம் நீங்கள் திருவிருந்து எடுக்கிறீர்களோ, அந்த ஜீவ விருட்சத்திலே நீங்கள் பங்கடைகிறீர்கள். अगर जीवन का वृक्ष अगर यीशु नहीं है तो फिर कौन सी पेड़ जो हमें जीवन दे देगा यार। அந்த अगर यीशु मसीह का लघु और यीशु मसीह का मांस वो जीवन आपको नहीं दे पाएगा, वो कौन है जो वो क्या होता है। ஜீவ விருட்சத்த இயேசுவுடைய லகு கொடுக்கலன்னா, அந்த மரம் அது எப்படி கொடுக்க முடியும்? हम्म, அதெல்லாம் குடுக்காது. यीशु मसीह का लहू और यीशु मसीह का मांस को जब आप खाते पीते हैं, तब आपके अंदर ये विश्वास होना जरूरी है, मैं जीवन का वृक्ष में भाग ले रहा हूं। நீங்கள் இந்த திருவிருந்தை அவருடைய மாம்சத்தையும், அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணும் பொழுது, இந்த ஞானம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் ஜீவ விருட்சத்தில் பங்கடைகிறேன் என்கிற ஞானம். और मृत्यु को मैं जीतने का ज्ञान मुझ में बढ़ रहा अभी। நான் மரணத்தை ஜெயிக்கிற அந்த ஞானம் என்னுடைய மனதிலே அது பெருகுகிறது என்ற அறிவு இருக்க வேண்டும். जीवन का जल के बारे में भी मैंने कल बात किया। நேத் जीवन का जल क्या है? நேற்றைய தினத்திலே ஜீவ தண்ணீரை குறித்து நான் பேசினேன். ஜீவ தண்ணீர் என்றால் என்ன? आपके अंदर आने वाले ज्ञान है वो। உங்களிடத்திலிருந்து வருகிறதான ஞானம் தான் அந்த ஜீவ தண்ணீர். यूहन्ना अध्याय 4 में आए अभी। यूहन्ना अध्याय 4। யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திற்கு வாருங்கள். वो जीवन का जल क्या स्वर्ग में आके देने के लिए यीशु मसीह बात कर रहा है क्या? लोग पागल है यार, समझ ही नहीं आ रहे इन्होंने बाइबल क्यों पढ़ रहे हैं। ஜீவ தண்ணீர் பரலோகத்துல வந்து தர்றத பத்தியா பேசுறாரு? தவறா புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். लोगों को समझ ही नहीं आ रहा कि लोग बोलते हैं स्वर्ग में जाएंगे तो हम जीवन का जल पिएंगे। ஜனங்க சொல்லிட்டு இருக்காங்க வந்து நம்ம பரலோகத்துக்கு போனா அங்க போய் நம்ம ஜீவ தண்ணீர் குடிப்போம் அப்படின்றாங்க. जीवन का जल स्वर्ग में नहीं है। ஜீவ தண்ணீர் அங்க பரலோகத்துல இல்ல. जीवन का जल ना तो स्वर्ग में है, जीवन का वृक्ष ना स्वर्ग में है, जीवन का कुछ भी स्वर्ग में नहीं है। பரலோகத்துல ஜீவ தண்ணீரும் இல்ல, ஜீவ அப்பமும் இல்ல, எதுவுமே அங்க இல்ல. सब कुछ कहाँ है? அதெல்லாம் எங்க இருக்கு? पढ़े अभी। वचन 14 पढ़े अभी। 10 में यीशु मसीह कह रहा है जीवन का जल मैं दूंगा, ठीक है। अभी 14 में कहते हैं वो जीवन का जल कहाँ है, कहाँ है, किधर है। இந்த 4வது அதிகாரம் 10வது வசனத்துல ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. हम्म, 14வது வசனத்துல எங்க இருக்குன்னு சொல்றாரு. जीवन का पानी किधर है, ठीक है। நான் पढ़े 14வது வசனம், हम्म, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ हम्म, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. हम्म, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் हम्म, அவனுக்குள்ளே हाँ, நித்திய ஜீவ காலமாய் हाँ, ஊறுகிற हाँ, நீரூற்றாய் இருக்கும் என்றார். ये जीवन का जल कहाँ है, स्वर्ग में है क्या? இந்த ஜீவ தண்ணீர் பரலோகத்துல இருக்கிறத பத்தி பேசுறாரு. 14 पढ़े, हिंदी में पढ़े 14 पढ़े। परंतु जो कोई हम्म, उस जल में से पिएगा हम्म, जो मैं उसे दूंगा, हम्म, वह फिर अनंत काल तक प्यासा ना होगा, हम्म, वरन जो जल मैं उसे दूंगा हम्म, वह उसमें एक सोता बन जाएगा जो अनंत जीवन के लिए उमड़ता रहेगा। जो उसके अंदर एक सोता बन जाएगा, அவனுக்குள்ளே ஒரு நித்திய जीव कालमाय ஊறுகிற அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று ஒன்று இருக்கிறது. भैया ये जीवन का जल किधर है फिर? அப்ப ஜீவ தண்ணீர் எங்க இருக்கு? सब बोलिए, आप बोलिए, जो सुन रहे हैं आप बोलो अभी। जीवन का जल स्वर्ग में है या मेरे अंदर है?
கேக்குறவங்க சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கா? எனக்குள்ள இருக்கா? हमारे अंदर। Yeah, the living water is inside of you. ஜீவ தண்ணீர் அது உங்களுக்குள் இருக்கிறது, நீரூற்று. जीसस क्राइस्ट को आप एक्सेप्ट किया है, इसका मतलब ये है आपके अंदर जीवन का जल वो आपके अंदर ओपन कर रहा भी योर इन योर सोल एंड स्पिरिट. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்குள்ளாக அந்த ஜீவ நீரூற்று அது ஊடுருவ ஆரம்பித்து விட்டது. लोग बोलते हैं हम स्वर्ग में जाएंगे जीवन का जल पिएंगे. ஜனங்க சொல்றாங்க, அங்க பரலோகத்துக்கு போவோம். அங்க ஜீவ தண்ணீர் கிடைக்கும் நமக்கு. इसलिए यहाँ मरने में लग रहे हैं लोग. அதனாலதான் இங்க சாகறதுல மும்முரமா இருக்காங்க. जल्दी मरे वहां जाके स्वर्ग में जाके जीवन का जल पिए. சீக்கிரமா சாவோம், அங்க மேல போய் தண்ணிய குடிப்போம். वचन की असली ज्ञान ही नहीं है. உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். जो आपके अंदर यीशु मसीह आप भी देने वाले बात है ये. இப்ப அனுபவிக்க வேண்டியதான ஒரு காரியம் இது. ये जीवन का जल आपके अंदर से पैदा होगा. இந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளே இருந்து அது ஊடுருவ ஆரம்பிக்கிறது, ஊற ஆரம்பிக்கிறது. सो जीवन का जल क्या है? कैसे पैदा होता है? जीवन का जल मेरे अंदर से पानी निकलेगा क्या? ஜீவ தண்ணீர் எப்படி வரும்? உள்ளல இருந்து தண்ணி வெளிய கொட்டுமா? हमारे मुंह से क्या सलाइवा जैसा निकलेगा क्या? உங்க நம்ம வாயில இருந்து வர அந்த உமிழ்நீர் மாதிரி உள்ள இருந்து வந்துட்டு இருக்குமா என்ன? भैया जीवन का जल का बारे जीवन का जल बोलने से जो ज्ञान आपके मन से क्या निकलेगा? आपके मन से ज्ञान ही तो निकल सकता ना. உங்க மனசுல இருந்து என்ன வரும்? ஞானம் தானே வரும். आपका मन में क्या है? ज्ञान का भंडार है ना आपका मन. உங்க மனதிலே ஞானமாகிய பொக்கிஷசாலை இருக்கு. मन के अंदर क्या रखते हैं? ज्ञान ही तो रखते हैं. மனதிலே ஞானத்தை தான் நம்ம வைக்கிறோம். सो मेरा अंदर से कुछ निकलेगा तो ज्ञान ही निकल सकता है. என் மனதில இருந்து ஒன்னு வரணும்னா அது ஞானம் தான் வரணும். सो मुझ में मृत्यु का ज्ञान अभी मुझ में इतना ज्यादा भरा हुआ है, मेरे शरीर में, मेरे माइंड को, मेरे सबकॉन्शियस को मृत्यु का ज्ञान राज्य कर रहा है. वो जगह में अब मुझ में से जीवन का ज्ञान मुझ में से पैदा होना शुरू होगा. முதலாவதாக நம்முடைய சரீரம், நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்களிலே மரணத்துக்குரிய காரியங்கள் மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ ஜீவனை குறித்த ஞானம், ஜீவனை குறித்த அறிவு அது உருவாக ஊற்று போல அது உருவாக ஆரம்பிக்கிறது. अब आपके अंदर एक विश्वास पैदा होना शुरू होगा. वो ये विश्वास है मृत्यु इस दुनिया में राज्य नहीं कर सकता है, अब जीवन राज्य करेगा. உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஞானம் ஒன்று உருவாகும். மரணம் இந்த உலகத்திலே ஆளுகை செய்ய முடியாது, जीवனை நான் ஆளுகை செய்வேன் என்கிற ஞானம் உருவாகும். आपका इमोशंस जो है, आपका जो इमोशंस है वो भी जीवन का ज्ञान से भरना शुरू होगा. உங்களுடைய உணர்வும் ஜீவனை குறித்ததான காரியங்களை உருவாக்குவதிலே அது ஆரம்பிக்கும். உணர்வையும் உருவாக்கும். सो यही है जीवन का जल एक बंदे के अंदर से पैदा होना है. இதுதான் ஜீவ தண்ணீர் என்கிற அந்த காரியம் உள்ள इருந்து அது ஊடறணும். आप जहां भी जाते हैं आप जीवन को लेके घूमने वाला बंदा है. आप मृत्यु किधर जहां भी है आप एक वहां पे जीवन का जल को पैदा करोगे. நீங்க எங்கெல்லாம் மரணம் இருக்கோ அங்கெல்லாம் ஜீவ தண்ணீரை நீங்க உருவாக்குவீங்க. इसलिए यीशु के पौलुस कह रहा है हम जहां भी जाते हैं वहां मृत्यु की जो है ना खुशबू वासனை மரண வாசனையை நீக்கி ஜீவ வாசனையை வெளிப்படுத்துகிறோம். பவுல் சொல்றாரு, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க மரண வாசனை நீங்கி ஜீவ வாசனையை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். we became aroma life. நம்ம வந்து ஒரு ஜீவ வாசனையாக இருக்கிறோம். aroma life. ஜீவ வாசனை. ஜீவ வாசனையாய் நாம் இருக்கிறோம். So you becoming a living water when your understandings, आपका जो ज्ञान है वो धीरे धीरे मृत्यु को जीतने वाली ज्ञान आपके अंदर बढ़ते जाएगा. உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அது மரணத்திலிருந்து ஜீவனிலே அது பிரவேசிக்க ஆரம்பிக்கும். ஜீவனின் ஞானத்தை அது உருவாக்க ஆரம்பிக்கும். आप ये सवाल पूछना शुरू करेंगे आपके अंदर से मनुष्य क्यों मरना है.
நீங்க உங்களுக்குள்ள இருந்து நீங்க இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. ஏன் மனுஷன் சாகணும்? मरना क्यों? ஏன் மரணம் வருகிறது? अभी तो हम ऐसे बोलते हैं मरना ही पड़ेगा ना। நம்ம இப்ப அப்படி சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு நாள் சாக தானே வேணும் அப்படின்னு சொல்றோம். मरना तो जरूरी है ना। சாக தானே வேணும். செத்து தானே போகணும் சீக்கிரம். पर जिनमें ये मृत्यु, ये जो जीवन का जल जिसके अंदर से पैदा होना शुरू होता है, वो पूछेगा मरना क्यों? क्या जरूरी है मरने की? யாருடைய இருதயத்திலெல்லாம் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்பட்டு வருகிறதோ, அவர்கள் இந்த கேள்விகளை கேட்பார்கள். ஏன் மரணம் வருகிறது? எதற்காக மரிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். वो मृत्यु के ऊपर विजयी करने की इच्छा रखेंगे, सोच रखेंगे, उनकी इमोशंस चेंज होना शुरू होगा। மரணத்தை ஜெயிப்பதிலே அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். அவர்களுடைய உணர்வுகள் அந்த ஜீவனிலே பிரவேசிக்க ஆரம்பித்துவிடும். एक और वचन को हम पढ़ते हैं अभी। இன்னொரு வசனம். दूसरे कोरिन्थियोस अध्याय 5, दूसरा कोरिन्थियोस 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். वचन पढ़ें। 4 और 5 पढ़ें। 4வது வசனம், 5வது வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் पढ़ें अभी हिंदी में पढ़ें। 2 कोरिन्थियंस चैप्टर पढ़ें। और हम इस डेरे में रहते हुए बोझ से दबे कराहते रहते हैं, क्योंकि हम उतारना नहीं वरन पहनना चाहते हैं, ताकि वह जो मरणहार है जीवन में डूब जाए। वाह, जो मरणहार है वो जीवन में क्या हो जाए? डूब जाए। மரணமானது ஜீவனாலே அது விழுங்கப்படும். जितना ज्यादा जीवन का जल, मतलब जीवन की ज्ञान आप में पवित्र आत्मा बढ़ते देना शुरू करता है, मगर क्या हम तो लेते ही नहीं है ना। हम तो मृत्यु को समझते ही नहीं है बात, तो कहां से पवित्र आत्मा आपके अंदर जीवन का जल दे सकता है? ஜீவ தண்ணீர் என்பது ஜீவனை குறித்ததான ஞானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். நம்ம ஏன் வாங்குறது கிடையாது? ஜீவனை குறித்ததான காரியத்தை நம்ம வாங்குறது. क्योंकि हम तो यही समझते हैं जल्दी मरे और स्वर्ग जाएं। ஏன்னா நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஏற்கனவே இருக்கிறது. நம்ம மரிச்சோம் அப்புறமேல் பரலோகம் போகணும்ன்ற ஒரு ஞானம். पौलुस कहता है इस डेरे में हम करारते हैं, फिर भी हम उतारना नहीं चाहते हैं, हम पहनना चाहते हैं। அதுதான் பவுல் சொல்றாரு. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், इसको खोलने के लिए, इसको छोड़ दूं मैं स्वर्ग चले जाऊं, ऐसा नहीं, हम खोलने के लिए नहीं। அவர் அப்படி எழுதல. இத கலைஞ்சு போட்டுறணும், இத கழட்டி போட்டுறணும், நம்ம பரலோகம் போவோம் அப்படின்னு எழுதல. இத கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், मैं नहीं चाहता हूं। और மரணமானது अभी मृत्यु ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக, अभी मृत्यु जीवन के द्वारा क्या होना चाहिए? निकल जाना चाहिए। மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் என்று இங்க கூறப்பட்டிருக்கு. कैसे मृत्यु को हम निगल रहे हैं? எப்படி நம்ம மரணத்தை ஜீவனாலே விழுங்குறோம்? जितना ज्यादा आपके अंदर जीवन की ज्ञान बढ़ती जाएगा, आपके अंदर से इमोशंस चेंज होगा। எத்தனை அதிகமாக இந்த ஜீவனை குறித்ததான ஞானம் உங்களிலே பெருகுகிறதோ, உங்களுடைய உணர்வுகள் மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். You feel positive vibes in your life. Always you will be very positive, and you बीमारी को लेके डरना और बीमारी हमें कुछ कर देगा नहीं। எப்பொழுதுமே இந்த ஞானம் வரும் பொழுது எப்பொழுதுமே உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களிலே வாழுவீர்கள். வியாதி உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் அது மரணத்தை எனக்கு கொண்டு வரும் என்கிற ஞானம் உங்களுக்குள் இருக்காது. You will always speak life in your tongue. எப்போதுமே உங்கள் வாயிலிருந்து ஜீவனை குறித்ததான வார்த்தைகள் தான் அது புறப்பட்டு வரும். जीवन आपके अंदर राज्य करेगा, आपके मुंह में जीवन रहेगा. எப்போதுமே உங்களுடைய வாயிலே ஜீவன் இருக்கும். ஜீவன் உங்களை ஆளுகை செய்யும். आपकी इमोशंस जीवन से भरा रहेगा. உங்களுடைய உணர்வுகள் முழுவதும் ஜீவனாலே அது நிரப்பப்பட்டிருக்கும். जब आपके अंदर से नेगेटिव फीलिंग्स, नेगेटिव वाइब्स, नो,
எப்பவுமே அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எதிர்மறையான எந்த காரியங்களும், நெகட்டிவ்ஸும் உங்க வாழ்க்கையில வராது. चाहे कितने भी बड़ी प्रॉब्लम आपके चारों तरफ चलने दो, உங்க 4 புறமும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், you will know the peace inside of you. எப்போதுமே உங்களுடைய மனதானது ஒரு அமைதி நிலையும், சமாதானத்தையும் அது காத்துக்கொள்ளும். आपके अंदर से एक जॉय फील करते रहोगे, எப்பொழுதுமே உங்களுடைய உள்ள இருந்து ஒரு சந்தோஷத்தை நீங்க உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். क्योंकि जीवन का नदी ज्ञान है, वो जॉय इमोशंस को लेके आएगा. அந்த ஜீவ தண்ணீர் என்கிற அந்த ஞானம் எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஹாப்பினஸ உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். आपकी चेहरा में हमेशा खुशी रहेगा. எப்போதுமே உங்களுடைய முகத்திலே அந்த சந்தோஷமும், சிரிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். आपकी जिंदगी में बहुत कुछ बदलना चालू हो जाएगा. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே अनेक மாற்றங்களை நீங்கள் பார்க்க आरंभिப்பீர்கள். सो जीसस क्राइस्ट आपके अंदर ये जीवन का जल देता है, वो आपके अंदर ही है. जीवन का जल को स्वर्ग में मत ढूंढा करो. இந்த ஜீவ தண்ணீர நீங்க பரலோகத்துல தேடுறத உட்டுருங்க. அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. यीशु मसीह वो आपके अंदर ही देने की बात कर रहा है. அங்க அங்க நம்ம படித்தது போல இயேசு கிறிஸ்து அது ஜீவ அவனுக்குள். தண்ணீர் உங்களுக்குள் தான் இருக்குதுன்னு சொல்றார். So don't expect it from heaven. நீங்க பரலோகத்துல அதை எதிர்பார்க்காதீங்க. And the living water or living anything that is connected to life, it is in you already. It's in you. Just you need to believe and you need to open your mind to get that knowledge. ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ ஞானம் அது வேற எங்கும் இல்ல. அது உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஒன்றை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய விசுவாசம் அந்த ஜீவனை குறித்த ஞானத்தில் இருக்க வேண்டும். कितने लोगों को बातें अच्छे से समझ आ गया? Understand? God bless you. Have a nice day.